ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 61 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 60 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி டே 61. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ப்ளவுஸோட மெட்டீரியலுக்கு தான் பண்ண போகிறோம். அண்டு இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டிசைன் தான். உங்கள் எல்லாராலையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே சிம்பிளானது. நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்டு நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் நிறைய பேர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். அண்டு இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே 30 ருபீஸ் பட்ஜெட்டில் ஆரி போடுறது, 50, 70, 100 இந்த மாதிரியான ரேஞ்சில் நம்ம நார்மல் நீடில் எப்படி ஆரி டிசைன் போடுறது அப்படிங்கிற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் நீடில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆரி நீடில் தெரியாது, கஷ்டம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். ஸோ 20 ருபீஸுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 25 ருபீஸுக்கு கிடைக்குது. ஸோ 20 ருபீஸுக்கு தான் மேக்ஸிமம் எல்லா ஷாப்ஸ்லேயுமே சேல் பண்ணுறாங்க. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரியான ஸ்டோன் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 தான். ஸோ உங்களுக்கு ஷாப்புக்கு ஷாப்பு வேரி ஆகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 20. உங்களுக்கு இதை விட ஜாஸ்தியான குவான்டிட்டி வேணும் அப்படின்னா அவங்க 35, 40 அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் இருக்கும், கோல்டன் கலர்லேயும் இருக்கும், நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் தான் வாங்கியிருக்கேன். அண்டு அது கூட நம்ம ஜரி த்ரெட்டேம் யூஸ் பண்ணி நம்ம அழகாக டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 40 ருபீஸ் தான். 40 ருபீஸ் பட்ஜெட்டில் அழகான டிசைன் பண்ண போகிறோம், அதுவும் நார்மல் நீடில். ஸோ அதுக்காக ஜரி த்ரெட்டை பார்த்திங்கன்னா நான் நீடில் கோர்த்து எடுத்திருக்கேன். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட தையல் மிஷினில் கூட போட்டுக்கலாம். அதுலேயுமே இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த டிசைனை சூப்பராக உங்களால் போட முடியும். உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வேணுமோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக போட்டு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன், எனக்கு டைம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால 100 டேஸ் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும். அண்ட் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. சம்டைம் சில நாட்கள் என்னால் வீடியோ போட முடியாமல் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாமே ரீசன் இது தான். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் பென்சில் எடுத்திருக்கேன். நம்மளோட கிளாத் பார்த்திங்கன்னா டார்க் கலரில் இருக்கிறதுனால ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். நம்மளோட கிளாத் லைட் கலர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது டார்க் கலர் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், இது ரொம்பவுமே ஈஸியான டிசைன் தான். யாரால் வேணும்னாலும் ட்ரா பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லைக் ஒரு பிரான்ச் மாதிரி வளைஞ்சிருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நான் அது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, திக்காக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக திரும்ப அதுக்கு மேலே ட்ரா பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணும்போது ப்ளெயின் ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம போடக்கூடிய டிசைன்ஸ் அப்படியே ஹைலைட் பண்ணி காமிக்கும். நம்ம ஏதாவது டிசைன் ஒர்க்டு ப்ளவுசஸ் இல்லை ஏதாவது டிசைன்டு ப்ளவுசஸில் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ளவுசஸை சூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் மெட்டீரியல் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் அழகாக நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க்குக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே மட்டும் போதும். செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். உங்களால் பியூட்டிஃபுல்லாக கொடுக்க முடியும். இது நீங்கள் நெக்குக்கும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் கைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிறதோட எண்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸோ நான் ரெடி ஆகிட்டேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்டில் நீடில் குத்தி எடுத்துக்கணும்.
அந்த எண்டில் வந்து கேர்ஃபுல்லாக நீட்டாக வந்து பொறுமையாக. ஆக்சுவலி இந்த ஒர்க் பண்ணும்போது நமக்கு பொறுமை தான் ரொம்ப தேவை. ஸோ பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து அதுக்காக பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரேம் ஏதாவது வாங்கி உங்களுக்கு வந்து கிளாத்தை வந்து அதில் வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல, சிம்பிளி மற்றபடி நார்மலாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எண்டில் நம்ம இந்த மாதிரி நீடில் வந்து குத்தி எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும், ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ குத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், த்ரெட்டை இந்த மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்து ஃபஸ்ட்டு குத்துனோமோ அதே ப்ளேஸில் வந்து நம்ம குத்திக்க வேண்டியது தான். நீடில் நம்ம குத்துனதுக்கு அப்புறமா அதோட கொஞ்சம் ஃப்ரண்டில் குத்திக்கிட்டு நம்ம நீடலுக்கு அடியில் நம்மளோட த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி இழுத்து எடுத்தால் போதும், அழகான செயின் கிடச்சிரும். பாருங்கள், எவ்வளோதாங்க, இது உங்களுக்கு புரிஞ்சாலே போதும், ரொம்ப ஈஸி. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம வந்து அதே மாதிரி அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த செயினுக்குள்ளே குத்தி கொஞ்சம் ஃப்ரண்டில் நம்ம குத்திட்டு இந்த மாதிரி நம்மளோட த்ரெட்டை வந்து நீடலுக்கு அடியில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி இழுத்து எடுத்தால் அப்போ மட்டும் போதும், நமக்கு வந்து செயின் ஸ்டிச் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே ஈஸி தான், அவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் கிளாத்தில் நீங்கள் நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் நார்மல் த்ரெட்டில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதையே ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான், ரொம்பவுமே சிம்பிளான ஒரு விஷயந்தான். பட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், புரியாது, புரியும். பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்க அந்த டிசைனுக்கு மேலே இது அப்படியே நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ண வேண்டியது தான், இந்த செயின் ஸ்டிச்சை போட வேண்டியது தான். ஸோ இதை வந்து தையல் மிஷினில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், தையல் மிஷின்லேயும் இது நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ட்ரா பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 3 பாபின் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாபினில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜரி த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கணும், அண்டு செகண்ட் பாபின்லேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜரி த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கணும். ஸோ இதை ரெண்டையுமே தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா புதுசாக ஒரு பாபினை எடுத்து இதை ரெண்டையும் சேர்த்து ரெண்டோட எண்ட்லேயும் ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த ஜரி த்ரெட்டோட எண்ட்லேயும் ஒரு நாட்டை போட்டுட்டு சேர்த்து ஒன்றா சிங்கிளாக வர்ற மாதிரி நீங்கள் அப்படியே ரெண்டும் எடுக்கும்போது நமக்கு வந்து டபுள் ஸ்டாண்டாக வரும். ஸோ அதை அப்படியே சுற்றணும், புது பாபினில் சுற்றிட்டு நீங்கள் அதை அப்படியே பாபின் கேஸில் வச்சு நீங்கள் வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா நார்மல் த்ரெட் இதே கலரில் கொடுங்க, ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா லைனிங்கில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், நீங்கள் நல்ல பகுதியில் வைக்கக்கூடாது, திருப்பி கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான செயின் ஸ்டிச் கிடச்சிரும். அண்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி முடிச்சு எடுத்துருக்கோம், பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு, பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ வரும் இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் போடுறதுக்கு 20 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 20 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுசஸுக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், இந்த ஒரு ப்ளவுஸுக்கு கிடையாது, நிறைய ப்ளவுசஸுக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அண்டு நீங்கள் வந்து தையல் மிஷினில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதோட வீடியோஸும் நம்ம தையல் மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தையல் மிஷின் என்கிட்ட இல்லை, எனக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகும் தையல் மிஷினில் போடுறது, எனக்கு வந்து நார்மல் நீடில் நான் கை தையல் மாதிரியே போடுறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி கூட இதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது எண்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப நீங்கள் புதுசாக வந்து உங்களோட த்ரெட்டை கோர்த்து நீங்கள் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, டைம் அவ்வளோவா கன்சியூம் பண்ணாது, பெரிய அளவில் கன்சியூம் பண்ணாது. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட கைகளுக்கு ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாக பண்ணிக்கலாம், இல்லை ஹாரிசான்டலாக பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
நான் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வெர்டிகலாக பண்ணணுன்னாலும் வெர்டிகலாக பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கழுத்துக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நீடிலில் நம்மளோட த்ரெட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த நாட் போட்டு எடுக்கிறேன், கட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கடுத்து புதுசாக தான் கோர்த்து எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு புதுசாக அதுக்கடுத்து கோர்த்து எடுத்துக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன்ஸ் இல்லை பட்டர்ஃப்ளை ஹார்ட் மாதிரி எப்படி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எம்ப்ராய்டரி கூட தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் இந்த மாதிரி பார்டரில் ஸ்டிச் கொடுத்துட்டு உள்ளாடி நீங்கள் எம்ப்ராய்டரி கூட போட்டு விட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸை நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோனை தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து மெட்டீரியல்ஸில் நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. சிம்பிளி நம்மளோட ஜரி த்ரெட்டும் ஸ்டோன்ஸும் தான். ஸோ இந்த ஸ்டோன்ஸை தான் நம்ம இப்போ இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளவுதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்டோனை பேஸ்ட் பண்ண பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வந்து நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு உங்களோட டேஸ்ட் படி உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆசையோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு ஒர்க் பண்ணி எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறாங்க அண்டு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. அதை நான் போஸ்ட்டாகவும் போடுறேன் யூடியூப்பில். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் சொல்கிறேன், 9159672563 9159672563. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். எங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது சஜஷன்ஸ், ஐடியாஸ் இல்லை இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி ஏதாவது ஐடியாஸ் சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புரியும். மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு மறக்காமல் இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்னோடய ஒர்க்குக்கு கொஞ்சம் என்னோடய எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு வேல்யூ கிடச்சா மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன், வேல்யூபிளாக எனக்கு தோணும். ஸோ அதுக்காக மட்டும்தான். அண்ட் இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நான் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ண பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஜரி த்ரெட்டை மட்டும் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு நம்மளால் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். ஆரி டிசைன்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்க பிடிக்குமோ தெரியுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சிம்பிளி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி 30, 50, 70, 100 பட்ஜெட்டில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள், வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள். நீங்களும் உங்கள் கையாலே இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸஸ்க்கு ஒர்க் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸ் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும், ஒர்க் எதுவும் பண்ணாமல். அந்த ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த மாதிரி ஒர்க் தான் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய டிசைன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ரொம்பவுமே கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஈவன் ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரியான டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த நார்மல் நீடில் நீங்கள் போடக்கூடிய செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஆரி நீடில் போடுற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற வரைக்கும் கண்டிப்பாக யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, டவுட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.